ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, பெண்ணே உன்னை பெற்றவர்க்கு மட்டுமே தேவதை நீ, சில மடையர்களுக்கு தேவைக்கு மட்டுமே நீ, வெளித்தோற்றத்தை கண்டு வெகுளியாய் இருந்து விடாதே. இது வெறிநாய்கள் சுற்றும் வேட்டைக்காடு. இங்கு தெளிவாக இருந்துக்கொள், முள்வேலியை அமைத்துக்கொள் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதை நான் தெளிவாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இந்த வரிகளை உங்களுக்கு உணர்த்தும் நான் புரியுது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க பஞ்சாயத்துன்னு சொல்லி கூப்பிட்டா நம்மளும் வந்து உக்காந்துருக்கோம். என்ன அவங்க ஒன்றும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன வேலை எடுத்து போய் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அதானே எங்க தலைவரே. சொல்லுங்க. என் தலைவரே, நாங்கள் என்ன பொழப்பத்தா போய் இருக்கோம்? அவ பொழப்ப விட்டுவிட்டு இங்கே வந்து உட்காந்து இருக்கிறோம். எத்தனை மணிக்கு பஞ்சாயத்து நீங்கள்? இப்போ மணி எத்தனை ஆகுது? 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. நாங்கள் இங்கே போய் இருந்துட்டு இனிமேல் போய் நாங்கள் எப்படி பொழப்பு பார்க்கறது? ஏங்க, உங்களுக்கு மட்டும் பொழப்பு போல எனக்கும் பொழப்பு போய் தான் நானும் தான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னமோ நாங்கள் மட்டும் பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் நீங்கள் என்னமோ பொழப்பு இல்லாமல் நிற்கிற மாதிரியும் எல்லாரும் நம்மளோட பொழப்புக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏங்கண்ணே, வீட்டில் வேற சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு வந்தோம் வேலைக்கு போகணும்னு. இப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கனால ஓடி வந்தோம். நீங்கள் என்ன இம்புட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா, நாளை பின்ன காசு வருது அப்படின்னா நீங்களாம் வேணான்னு சொல்லிடுவீங்களா? நீ போய் ஒரு நாளைக்கு எம்புட்டுமா சம்பாதிக்கிற? எம்புட்டு சம்பாதிக்கிற? என்னண்ணே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? காசுனா எல்லாம் சம்பாத்தியம் தானே. சும்மா வீட்டில் உட்காந்தா எவனும் கொடுத்துருவாங்களா? கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் கிடைக்கும். 300 ரூபானாலும் அது எங்களுக்கு பெரிய பணம் தானே. 300 ரூபா உங்களுக்கு பெரிய பணம் தான். நம்மளமே ஆளுகளுக்கு 300 ரூபா பெரிய பணம் தான். ஆனால் நமக்கு வர வேண்டிய 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா பணத்தை கையாடல் பண்ணியிருக்கான். அது எம்புட்டு பெரிய பணம். அதை நம்ம வாங்க வேண்டாமா? அதுக்காக தானே இங்கே பஞ்சாயத்து போட்டிருக்குது. அது வந்துச்சுனோடனே வேணான்றீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இங்கே வருங்க, ஐயா சொல்கிறதும் சரிதான். எல்லாரும் அமைதியாக இருப்போம். ஏனே, நேற்று சொன்னீங்களா இல்லையா? வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஏற்கனவே தலைவராக இருந்திருக்கு. அப்படி அது மரியாதையாக இருக்காதுன்னு வீட்டுக்கே போய் நேரடியாக அப்படி பஞ்சாயத்து வச்சுருக்கோம். நீங்கள் கையாடல் பண்ணது எல்லாத்துக்கான இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இதுக்கான எல்லாம் சொல்லணும் ஊரார் முன்னாடின்னு சொல்லிட்டோம். அதனால் நான் வரேன் அப்படின்னு எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து தான் ஆகணும்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். வாராங்களான்னு பார்ப்போம். இல்லையா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவோம். அம்பிட்டு தான் பண்ண முடியும். அதான் சரி தலைவரே. எம்பிட்டு நேரம் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பொழப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு போய் பொழப்புத்தனத்தை பார்க்கணும்ல. எனக்காக ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் உட்காந்துருங்க, சரிங்களா? இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம். This number currently not reachable. Please try again later. Not reachable. இதேதான் வருதே தவிர ஒரு நிமிஷம் போன் ரிங் ஆகுது. முதல்ல கூட போன் அடிக்கும், இப்போ போன் அடிக்கிறது இல்லை. எப்போ ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் அப்படி நாட் ரீச்சபிள் பண்ணி வச்சுட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எரிச்ச கன்றாவியாக இருக்கு. குஷ்டரை கண்டா தூரம் விலகணும்னு வாங்க. நம்ம வந்த நேரம் இவ வேற இங்கே நிற்கிறாளே. ஏற்கனவே இவளால் பல பிரச்சனை. இவ மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இருக்கிறோம். இப்போ என்ன ஒன்று தொலைகிறது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவ இருக்கான்றதுக்காக தண்ணி எடுக்காமல் போக முடியுமா? வந்திருக்காளே, மாசமாக இருக்காளே, ஒரு வார்த்தை அதான் பேசுகிறா. அப்படியே இருக்கிறா பாரு, ஊமை போட்டா மாதிரி. கோகிலா, தண்ணி ஆற்றுலேயே கம்மியாயிடுச்சு போல இருக்கு. வெயில் வேற அதிகமாக இருக்குன்னாங்க. அதனால் தண்ணியெல்லாம் வற்றி போகுது போ. இன்னும் 2 மாதம் ஆனிச்சுன்னா இதில் சுத்தமாக தண்ணியே இருக்காது போல இருக்கே. கோகிலா, என்னாடி பேச மாட்டியோ? அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறவ. நீங்களாம் பெரிய இடத்த ஆளுங்கப்பா, உங்ககிட்ட நாங்கள் என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்னாடி இப்படி பேசுகிறவ? ஒரு காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சோம், மறந்துட்டியா? நான்லாம் யாரையும் மறக்கலை. அவங்க தான் எல்லாரும் எங்களை மறந்துட்டாங்க காசு வந்தோனையும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லட்டியே. தெரியும். அதான் ஆளை கூட மதிக்காமல் இருந்த. அப்படியெல்லாம் இல்லடி கோகிலா. நான்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லடி. வீட்டில் காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் ஒரு துளி நிம்மதி இல்லை. ஏண்டி, காசு இல்லாத எங்களமா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டா கூட சொல்லலாம். உனக்கு என்ன? உன் புருஷன் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. உங்கள் மாமனார் மாமியார் ஊருப்பட்ட சொத்து பத்து சேர்த்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்?
அவங்க சேர்த்து வச்சிருக்க சொத்துல தீய வச்சு தான் கொளுத்தணும். 10 ரூபாய்க்கு பிரோசனம் இல்லை. ஊருப்பட்ட கடை. உங்கள் கடை எங்கள் கடையும் இல்லை, ஊருப்பட்ட கடை வாங்கி வச்சுருக்காங்க. என்னடி சொல்கிறவ? ஆமாண்டி கோயிலா, அவங்களுக்கு ஊருப்பட்ட கடன்டி. அவங்க அப்பன் ஓட்டுக்கு 2000 கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டுதுடி. அதனால் வீட்டில் ஏன் நிம்மதி இல்லாமல் சாமியும் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, அம்புட்டு தூரம் ஆகி போச்சா? அது மட்டும் இல்லை, சாமி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எப்படி சுற்றி சுற்றி வந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை கண்டுக்கிறது கூட கிடையாதுடி. வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போகுதுடி. ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுறது என்னடி, நம்மளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சுற்றி சுற்றி வரானா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் அதே போல் இருப்பான், அதை விட 100 மடங்கான பாசத்தை காட்டுவான்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் சாமி அப்படி இல்லடி, அப்படியே மாறிட்டான் தெரியுமா. ஒரு பொண்ணா எனக்கு எந்த அளவுக்கு மனசு வருத்தமாக இருக்குது தெரியுமா. என்னடி, வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. விட்டு கொடுத்து போகிறது தானே வாழ்க்கை. எத்தனை காலத்துக்கு தான் நம்மளே விட்டு கொடுத்து போகிறது சொல்லு பார்ப்போம். கல்யாணம் ஆன புதுசில் ஒன்றும் எனக்கு சமைக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சா அது அதுக்கு குறை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா நான் ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்தேன்னு சொல்லி எத்தனை நாள் குத்தி குத்தி காட்டுவாங்க தெரியுமா. எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது, வீட்டு வேலையே பார்க்கணும், வைக்கணும். நானும் என்னால் முடிஞ்சது எல்லாமே பண்ண தாண்டி செஞ்சேன். அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லைடி. எப்போ பார்த்தாலும் என்னை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறதும் என் குடும்பத்தை பேசுறதுமாவே இருந்தாங்க. அவனோட நான் சந்தோஷமாக வாழணும்னு தானடி என் அண்ணனையும் என் அண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த வீட்டில் கூட இருக்க விடாமல் நம்ம நல்லா வாழணும்னு தானடி எல்லாமே பண்ணேன். அப்படி இருந்தும் அதை கூட அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலடி. அவங்க அம்மா அவங்க அப்பா அதை பற்றினா அவனுக்கு யோசனை இருந்துச்சே தவிர என்னை பற்றின துள்ளி யோசனை கூட இல்லை தெரியுமா. வாழ்க்கையே வெறுத்து போகுதுடி. வாழ்வா சாவான் இருக்கு. இதில் வேற அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தி கூட பேசிக்கிட்டு இருக்கான் தெரியுமா. இந்த மாதிரி நேரத்தில் எதை நினச்சி வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குடி. ஒரு பொண்ணா எனக்கு அப்படியே வாழ்வமா சாவமான்னு இருக்கு. இந்த இப்போ கூட அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னு வை, நாட் ரீச்சபிள்னு வருது. எதனால அவன் இப்படி மாறினா என்னன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியலடி. அவனுக்கு பிடிச்ச மாதிரி தாண்டி நானே இருந்தேன். ஆனால் அவனுக்கு ஏன் தான் என்னை பிடிக்கலன்னே தெரியல. அவன் எல்லாம் தெரிஞ்சு தானடி என்னை கல்யாணம் பண்ணான். நான் படிக்காதவ, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. நான் வீட்டு வேலையை அதிகம் பார்த்ததில்ல, ஊரை சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். எல்லாமே தெரிஞ்சு தாண்டி கல்யாணம் பண்ணான். எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியுமே இப்போ அவன் இப்படி மாறிட்டாண்டி. அது ஒரு லேடி கூட தொடர்பில் இருக்காண்டி. இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் நான் நம்புவேன். ஆனால் சாமிக்கு இந்த மாதிரி தொடர்பு இருக்குன்னு மட்டும் சொல்லாத. அவன் என்றைக்கும் அந்த மாதிரி பையன் கிடையாது. நம்ம ஊர்லேயே அத்தனை பிள்ளைங்க, அழகழகான பிள்ளைங்க, அதுவும் என்ன உன்னோட கலரான அழகான பிள்ளைங்க கூட அவன் முன்னாடி சுற்றுனுச்சுங்க. ஆனால் அவன் ஒரு நாள் கூட ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்த்தவன் கிடையாது. உன்னைய தவிர மற்ற யாரையும் அவன் மனசால கூட நினச்சது கிடையாது. அப்படியாப்பட்டவனை போய் நீ வாய்க்கு வந்தபடி பேசாத, சரியா? ஃப்ரெண்டுன்றதுக்காக எல்லாத்துட்டையும் பேசுவான், வைப்பான். அதுக்குன்னு அவனை அப்படி சொல்லுவியா? எதை வேணாலும் நம்புவேன், இதை மட்டும் நம்ப மாட்டேன். ஏன்னா நானும் அவனுக்கு ஒரு காலத்தில் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். இப்போ தான் அவன் இப்படி இருக்கானே தவிர, அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்ப பொறுப்புன்னு வந்துடுச்சு, உன்னையும் பார்க்கணும் வைக்கணும். அதனால கூட அவன் மாறி இருக்கலாமே தவிர இந்த மாதிரி இதை நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன், சொல்லிட்டேன். நீ எல்லாம் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, எனக்கா பண்ணுவ? இல்லடி, எதை வேணாலும் சொல்லு, ஆனால் இதை நம்ம நம்பவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் தங்கத்தோட வளர்ப்பை பற்றி எனக்கு தெரியும். தங்கம் அந்த காலத்துலேயே அவனை எப்படி உரட்டி மிரட்டி வளர்ப்பாங்க தெரியுமா. ஒரு பொட்டை பிள்ளை கூட பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு அப்படி வளர்த்தாங்க. அப்படியாப்பட்டவன் உன்னை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கேயே வெளியூரில் பார்த்து ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வர தெரியாதா? இத்தனை வருஷம் இருந்து எதுக்கு கல்யாணம் பண்ணா? அப்படி இருக்கும்போது ஒருத்தனை தப்பாக பேசாத, புரியுதா? இத்தனை வருஷம் நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், அதில் எனக்கு தெரியும். ஏன் முதல்ல நம்ம அவனுடைய இதில் கரும்பு காட்டுக்குள்ளே போயிட்டு கரும்பு ஒடிச்சா எல்லாமே பண்ணோம். அவன் கொஞ்சம் வலிகிறவன், கொஞ்சம் தப்பான பயலாக இருந்தால்
நம்ம 2 பேர்த்தையும் எப்படி வலிஞ்சிருப்பான், இந்தாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துருப்பான். ஆனால் அவன் அதாவது ஒன்று பண்ணானா? பொண்ணுன்னு கூட பார்க்காம கட்டி வச்சு உரிச்சு விடுவேன்னு எல்லாம் மிரட்டுனா. அப்படி இருக்கும்போது என்னடி இப்படி பேசுகிறவ? வாழ்கிற வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தேகம் மட்டும் படாத. இந்தா நானே என் புருஷனை விட்டுட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கேன். என் புருஷன் ஒரு காலமும் அந்த மாதிரி தப்பு பண்ணது கிடையாது. எனக்கு தெரியும் அந்த மனுஷனை பற்றி. 1000 தான் மனக்கசப்பு வந்தாலும் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு போது என்றைக்கும் அந்த தப்பான எண்ணத்துக்கு போகவே மாட்டாங்க. நீ தப்பாக கண்டதை கடியதை யோசிக்காத. 4 பேர்த்துக்கிட்ட ஒரு ஆண் சிரித்து பேசுகிறான்றதுக்காக எல்லாத்துக்கிட்டேயும் பொண்டாட்டிக்கிட்ட பழகிற மாதிரி தான் பழகுவான்ற அர்த்தம் கிடையாது. பொண்டாட்டி வேற, மற்றவங்க வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. 2ஐயும் பிரித்து பாரு. நான் ஃபோன் பண்ண நாட்டுச்சபுள்னே வருதுடி. அப்போ அவன் வேற யார் கூட தொடர்பில் இருக்கான்னு தானே அர்த்தம்? உன் வாயில் வசம்ப வச்சு கேட்க. நாட்டுச்சபுள்னா அவனுக்கு அங்கே என்ன பிரச்சனையோன்றது யோசி. ஐயோ நம்ம புருஷங்காரன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான் போல இருக்குது, அதனால தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றேன். அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா இப்படி கடனை வாங்கி வச்சுருக்காரு. இதுவே வேறு ஒரு ஆம்பளையாக இருந்தால் உங்கள் அப்பனும் வேணாம் நீயும் வேணான்னு சொல்லி அவங்களே தூக்கி வீசிட்டு போயிருப்பாண்டி. ஆனால் அவங்களையும் பார்த்துக்கணும், உன்னையும் பார்த்துக்கணும்னு சொல்லி தானடி அவன் இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறான். கொஞ்சமாவது அப்படி யோசி. என்ன பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் யோசிச்சேன்னு வை, நல்ல வாழ்க்கையை நீயே நாரடிச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஒவ்வொரு பொண்ணுக்கும் நல்ல புருஷனுங்க கிடைக்கிறதில்ல. வெளி உலகத்தில் போய் பாரு. அதுவும் இல்லாமல் அடித்து கொடுமைப்படுத்தி குடிச்சிட்டு வந்து எவ்வளவோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உனக்காக சரி சரின்னு எல்லாமே பொறுத்து போகிற பையன்டி. அவனுக்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ. அப்போ தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். நானும் இப்படி தான் விட்டு கொடுக்காம இருந்து இன்றைக்கி எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் எப்படி தெரியுமா இதாக பேசுது. ஒவ்வொரு நாளும் மனசு ரணமாக்கிக்கிட்டு தான் இங்கே இருக்கேன். அந்த மனுஷன் வந்து வாடி வீட்டுக்குன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு கிடக்குறேன்டி. 1000 தான் புருஷன் வீட்டில் சண்டை போட்டுட்டு பெற்றவங்க வீட்டுக்கு வந்தாலும் 1 வாரம் நல்லா இருப்போமா, 2 வாரம் நல்லா இருப்போமா, அதுக்கப்புறம் நம்மளையே ஏளனமாக பேசுவாங்கடி. அப்படி ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் அந்த நரக வேதனையை அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் இப்போ உனக்கு நான் சொல்கிறேன். புரிஞ்சு நடந்துக்க. அவன்கிட்ட நீ மனசு விட்டு மன்னிப்பு கேட்டு பேசு, அவனே புரிஞ்சுக்குவான். அதை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக எதையாவது ஒன்று யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காத. பார்த்தீங்களா கடை நடத்துகிற அழக? கடை இங்கே இருக்குது, ஆள் அங்கே இருக்காரு. இங்கே பாருப்பா தம்பி, ஒரு 2 டீயை போட. ஏய் என்னடி தம்பி கிம்பின்னு இருக்க? அடடே வாங்கய்யா, வாங்க வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் மாமா. இது என்ன கடையை விட்டுவிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கீரு? யாராவது வந்து களவாண்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அடையாமா நீ வேற, யாருமா இங்கே வந்து களவாட போறா? இப்போ என்ன மாதிரி ஆளெல்லாம் வந்துச்சுன்னா சரி ஆள் அங்கிட்டு இருக்குது, அதனால நம்ம படிக்க எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? எடுத்துட்டு போங்க, வேற யாரும் எடுத்துட்டு போறா? என் வீட்டுக்குள்ள தானே எடுத்துட்டு போகுது. அடியே எங்கள் அண்ணன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. எங்கள் அண்ணன் நான் ஆள் மாதிரி நடிச்சியோ? அதுவும் சரிதான், ஓனர் ஆயாச்சு. சரி எங்க என் அக்கா? தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காமா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ எங்க அக்காவை வேலை வாங்குறீங்க? அடி என்னத்த வேலை வாங்குற கழுத. இந்தா இங்க நல்ல தண்ணி வந்துச்சுமா, நான் முடிக்கிற இடத்துக்கு இந்த இங்க 4-5 பேர் டீ குடிக்க வந்துட்டாங்க. அதான் சரின்னு அங்க அவங்களுக்கு டீயை போட்டு கொடுத்தேன். அவங்க பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. சரி தண்ணி பிடிச்சிடுறேன்னு நான் தூக்குற இடத்துக்கு இருங்க, நான் மொத்தமா பிடிச்சி குடத்துல நிரப்பினேன். அதுக்கப்புறம் தூக்கி வச்சு போனுச்சு. அதான் நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல சித்தி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்குண்ணே. எக்கோய் என்ன பையன் தூங்கிட்டானா? ஆமாண்ணே, பஸ்ஸில் வந்தது உடம்பு அழைச்சது, அண்ணன் தூங்கிட்டான். பஸ்ஸில் வந்தீங்களோ? சரி சரி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டி. என்னக்கா முதல்ல இருந்ததுக்கு இப்போ ரொம்ப உடம்பு இழைச்சி போச்சு. ஏன் வேலை கஷ்டமா? என்னத்த போய் வேலை கஷ்டம், நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்க்காம யார் பார்க்கறது? என்ன எங்கள் மாமன் ஜோறு போடுற அப்படியே இல்லையா? இப்படி இழைச்சி போய் கிடக்குற. எங்கம்மா சாப்பிட சொன்னா கூட சாப்பிட்றது இல்லை, வேலை வேலை வேலைன்னு. ஆமாம், எங்கள் அக்கா மட்டும் என்ன, நீங்களும் அப்படித்தான் 2 பேரும் இழைச்சி போயிட்டீங்க. என்ன பண்றது? வியாபாரம்லாம் எப்படி மாமா போகுது? முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. முதல்ல கை காசு போட்டு எல்லாம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. உங்க அக்கா வேற வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, என்னடா இது வியாபாரமே ஒன்றும் அவளே வைக்கலன்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. போக போக அது சூடு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்படியா? சரி சாப்பிட்டீங்களா இல்லையா? வீட்டுக்கு வந்து அக்கா கையில் சாப்பிடணும்னு இருக்கோம், அப்புறம் நாங்கள் எங்கள் கடையில் சாப்பிடுவோம். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், சாப்பாடெல்லாம் ஆக்கி இருக்குது, போய் சாப்பிடுவோம். ஏங்க
நான் போய் சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வரேன். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்கல, நான் டீயை போட்டு கொடுக்குறேன். அட நான் வீட்டில் போட்டு எல்லாம் வச்சு கொடுத்துட்றேன். மாம்சு உங்கள் கையால் டீ குடித்தா ரொம்ப மாதம் ஆகிப்போச்சு. போடுங்க மாம்சு, டீயை குடிச்சிட்டே போவோம். சரிடாமா சரிடாமா. ஏம்மா எப்படி தான் இந்த வீட்டிலலாம் இருக்கீங்க? இந்த ஹவுஸ் ஓனர் சரியான முசுட்டு தெரியுமா? யாரையுமே மீன் வாங்க விடாது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஒரு தடவை இப்படித்தான் இங்கே வச்சு மீனை கழுவி விட்டேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க மீன் கேட்டாங்கன்னு சொல்லி சரியான சண்டை நாரி போச்சுமா. இந்த தெருவுலேயே நீ மீன் கொண்டு வரக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த பேச்சு பேசி பிடிச்சி, அதனாலயே தான் பயம் எடுத்துருச்சு எனக்கு நீங்கள் கூப்பிட்டோன்னையும். ஹவுஸ் ஓனர் வெளியே போயிருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெட்டி கொடுங்க, நான் எல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன். சங்கரா மீன் மட்டும்தான் இருக்கு, இல்லை வேற எதுவும் இருக்குங்களா? அது மட்டும்தாம்மா இருக்கு. மற்ற மீன்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இது மட்டும்தான் மிச்சம் இருந்தது. சரி சரி வெட்டுங்க வெட்டுங்க. ஆத்தாடியாத்தா என்ன இது? இந்தாம்மா. ஏய் ஐயோ இந்த அம்மாவா? இன்னைக்கு என்ன கிளிக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ வெளியே போயிருக்காங்கன்னு பார்த்தா இங்கே தான் இருக்காங்களா? ஐயோ. ஏம்மா என்னம்மா என் வீடை நார் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஐயோ இல்லைங்க. உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கெல்லாம் வந்து மீனை வச்சு சுத்தம் பண்ணக்கூடாது, என் வீட்டுக்கிட்ட நாருன்னு. இல்லைங்க, இவங்க தான் கேட்டாங்க. அப்பயும் நான் வேணான்னு தான் சொன்னேன், அவங்க தான் கேட்கல. எவரு இதெல்லாம் முதல்ல எடுத்துட்டு போறியா இல்லை எல்லாத்தையும் தூக்கி அடிக்கவா? என்ன இந்த அம்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு? இதாம்மா என்னம்மா என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன உங்க வீட்டுக்குள்ளேயா வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஊரு பொது வெளியில தானே பண்றாங்க. இங்க பாரு, இந்த ஊர்க்காரி கிடையாது நீ. நீ எல்லாம் இங்க எதுவும் பேசக்கூடாது, கம்முன்னு போயிரு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, எந்த ஊர்க்காரியா இருந்தா என்ன? ஏன்னா ஹவுஸ் ஓனர்ன்றனால ஓவரா பண்ணுவீங்களோ? இந்த நாத்தை கவிச்சு மனுஷனால வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, இருக்கிறவனுக்கு தானே தெரியும். ஏமா நீ எல்லாம் மீனே தின்னது இல்லையா? என்னமோ தின்னது இல்லாத மாதிரி நடிக்கிற. ஏதோ தலை விட்டா போகுது, என்னமோ இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. என்னம்மா ஊர்ல இருந்து ரவுடியை கூட்டிட்டு வந்துருக்கியா? ரவுடியை கூட்டிட்டு வந்திருக்காங்களா? என்னம்மா என்ன? நானும் உங்களை பத்தி கேட்டேன், எல்லாரும் கேள்வியும் பட்டேன். என்னமோ அவசரம்னா உங்க தலையில கொம்பு முளைச்சிருக்குதா? தண்ணி விட மாட்டீங்களா? கரண்ட் பில்லுக்கு ஊட்டுவீங்களா? என்னென்னலாம் பண்றீங்க? மீனை வாங்கி கூட சுத்தம் பண்ணி வைக்க கூடாதா? ரொம்ப தாமா பண்றீங்க நீங்க. இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு வைங்க, 4 பேர் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறது? இங்கே பாரு, இந்த மாதிரி பேசுறது என்கிட்ட பேசக்கூடாது. இங்கே பாருமா, நீ வீட்டை காலி பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் எனக்கு பெரும் ரோதனை தலைவலியாக இருக்குது. உங்கள்கிட்டலாம் எங்கிட்டலாம் ஓடி ஆட முடியாது. ஒழுங்கா நீ வீட்டை வேற வீடு பார்த்து காலி பண்ணிக்கோங்க. ஆமாம் ஆமாம், இது உலகத்திலேயே இல்லாத வீடு. நாங்களும் வீடு வாசல் இல்லாமல் தான் இருக்கோம் பாரு. அவன் வீடு அங்கே எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? நாங்களும் வீடு வாசல் இல்லாதவங்க கிடையாது. எனக்கு வீடு தோட்டம் தரவணி எல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி இருக்குன்றதுக்காக நீங்கள் ரொம்ப பண்ணாதீங்க சரிங்களா? இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இந்த வீடு வேணா ஒரு கன்றாங்க வேணா நீ வா அந்த வீட்டில் வந்து இருன்னு சொன்னா கேட்குறியா நீ? ஐயோ அக்கா கம்முன்னு இருங்கக்கா. ஆனால் நீ கம்முன்னு இரு. என்னமோ இவ்வளோ தான் நம்ம உலகத்திலேயே வீடு இல்லாமல் வீடு வச்சிருக்க மாதிரியும் ரொம்ப தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வாய்க்கு இருக்குன்றதுக்காக வக்கனையாக 4 வார்த்தை பேசிடலாம். ஆனால் இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனை என்னன்னு. இன்னைக்கு அவளுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவளும் சொந்த வீடு கட்ட தான் செய்வா. கட்டாமல் இருக்க போகிறது கிடையாது. ஐயோ அக்கா கம்முன்னு இருங்கக்கா. என்னைக்கு ஒருத்தர் நம்ம கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப அவங்கள இது பண்ணக்கூடாது. அவங்க நிலைமையும் என்னைக்காவது ஒரு நாள் மாறும், நம்மளோட நிலைமையும் என்னைக்காவது ஒரு நாள் தலைகீழாக மாறும். அன்னைக்கு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா உங்களை விட ஆட்டம் கட்டுனவன் நான். என் ஊர்லேயே சவுண்டு சரோஜனா ஊருக்கே தெரியும். அப்படி எல்லாத்தையும் ஏளனமாக பேசி கைக்குட்டி சிரிக்கிறவ. ஆனால் இன்னைக்கு எல்லாம் அடங்கி போய் ஆதி அந்தமாக அம்மி போய் நான் இருக்கேன். புரியுதுங்களா? எல்லாம் ஆணவத்தில் ஆடக்கூடாது. ஆணவம் அழிவை மட்டும்தான் தருமே தவிர சந்தோஷத்தை தராது. எல்லாத்தையும் இழந்து நெருக்கடியாக நான் இங்கே வந்து நிற்கிறேன். அப்படி எந்த நிலைமையும் உங்களுக்கு வரக்கூடாது. 4 பேர் உங்களை நம்பி வீடு வாசல் வராங்கன்னா அவங்க இல்லாமல் ஒன்றும் வரல, கஷ்டன்ற ஒரே காரணத்துக்காக தான் வராங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்கம்மா. இப்படி வாய் இருக்குன்றதுக்காக வக்கனையாக பேசாதீங்க, அது ரொம்ப தப்பு. அவங்க மட்டும் மனசு உருங்கி கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு வேண்டுதலை வேண்டிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் காலத்துக்கு நம்மளாம் முன்னேற முடியாது. இம்பிட்டு காசு சம்பாரிச்சு ஒரு பிரயோஜனத்துக்கு ஆகாது. புரியுதுங்களா? பாரு, இந்த பேச்செல்லாம் ஏன்ட்ட பேசாத, ஒழுங்கு முறையிலே கிளம்பி போயிருங்க சொல்லிட்டேன். இங்கே வரம்மா, நீயே இருந்து சொன்னாலும் நாங்கள் ஒன்றும் இருந்து இந்த வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு போக வரல. அமுதா, இவங்களுக்கெல்லாம்
சொன்னால் புரியாது. நாய் வாழை எப்படி நிறுத்த முடியாதோ இந்த மாதிரி காசு காசு அலைவுறவங்களோடதையும் நம்ம மாற்றவே முடியாது. நீ கிளம்பாமுதா, உன்னைய நான் கூட்டிகிட்டு போய் என் வீட்டில் குடி வைக்கிறேன். போ போ, உன் வீட்டிலே போய் குடி வச்சுக்க. முதல்ல இங்கே எதுவும் இருக்கக்கூடாது. ஆடி அசைஞ்சு வர நேரத்தை பார்த்தீங்களா? நம்ம காலையிலேருந்து வந்து உக்காந்துருக்கோம் கால் கெடுக்க. ஏங்க எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க? எத்தனையோ பேர் இங்கே பொழப்பெத்து போய் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆடி அசைஞ்சு பொறுமையாக வரீங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். உங்களுக்கெல்லாம் வேலை இருக்கும், எங்களுக்கெல்லாம் வேலை எல்லாமே இருக்கும். நாங்கள் வேலை எடுத்து போய் இருக்கிறோம், நாங்களும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை சாமி, ரொம்ப பேசாத சரியா? நானாவது ரொம்ப பேசுறதுக்கு இருக்கு, நீ எல்லாம் பேசவே கூடாதுன்ற அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணி விட்டு போயிருக்க. சரி சரி, சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க. இங்கே பாருங்க, நாங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சது ஊர் மக்களோட வரி பணத்தில் என்ன பண்ணீங்க. பொதுமக்களுக்குன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் மேலிடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் கணக்கு வழக்கு பார்த்ததில்ல, அதுக்கு உண்டான விடை எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. மற்றதுக்கும் பெருசாக கணக்கு இல்லை. சின்ன சின்ன பைப் லைனை போட்டுட்டு அதுக்கே நீங்கள் 5 லட்சம் 6 லட்சம்னு போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு பைப்புக்கு நான் 6 லட்சம் வருமா? இங்கே வருங்க, அப்போ இருக்கிற விலைவாசி அந்த மாதிரி இருந்துச்சு. என்னமோ சும்மா எல்லாம் எடுத்து செலவு பண்ண மாதிரி சொல்கிறீங்க. 30 லட்சம்னா அங்கங்கே மரக்கண்ணெல்லாம் நட்டு வச்சிருக்கு, மறந்துட்டீங்களோ? ஏயா, இங்கே உள்ளவங்க எல்லாரும் மரமெல்லாம் பார்த்தவங்க தான். ஒரு மரம் 130 ரூபா 140 ரூபா தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம மொத்தமாக வாங்கினோம்னா அன்றுட்டு விலை கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாரு, நீ டீ கடை மட்டும்தான் நடத்துகிற, நீ ஒன்றும் வந்து இங்கே எல்லாம் பண்ணதில்லை, புரியுதா? அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவாகி போச்சு. என்ன தங்கம், வாய்க்கிலேயே வக்கடையாக பேசுவீங்களே. 30 லட்சம் ரூபா உங்கள் கையாடல் பண்ணியிருக்காரு உங்கள் வீட்டுக்காரரு. அதுக்கு ஏதாவது கேட்டால் நீங்கள் வாயே திறக்காமல் இருக்கீங்க. பல நாள் திருடேன், ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். அதான் கைங்கலவமாக சிக்கியாச்சு, இனி எதை சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காசு பணத்தை நல்லா ஊராறு பணத்தில் ஆட்டையை போட்டு சொத்து பத்துன்னு சேர்த்தாச்சு. பையனுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி நம்ம ஊரே அசந்து போகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. அப்பயே நம்ம எல்லாம் சுதாரிச்சிருக்கணும், அப்பயே பதவியை விட்டு தூக்கியிருக்கணும். அதை விட்டு இருக்க விட்டதுக்கு பாருங்க, ஊருப்பட்ட சொத்தை நம்மளோட பணத்தில் உட்காந்து நல்லா தின்னு உடம்ப வளர்த்துருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் கழுத்தில் காதுலன்னு நகையை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுது. இன்னைக்கு கழுத்தில் நகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுலேருந்தே தெரிய வேண்டாமா எல்லாம் களவானீங்கன்னு? பாரு, பேசணுன்றதுக்காக வார்த்தையை கொட்டாத. யாருன்னா இருந்தாலும் எனக்கும் பேச தெரியும். இங்கே பாருங்க, இந்த பேசுறது வைக்கிறதெல்லாம் இல்லை. எங்களுக்கு ஊராரோட பணத்தோட எங்கெங்கே செலவு பண்ணீங்கன்ற எல்லா மொத்த இதுவும் தெரியணும். ஊருக்காரவங்க இங்கே தானே உட்காந்துருக்காங்க, எல்லாரும் முன்னாடி நீங்களே சொல்லுங்கள், அவங்களே நம்புறாங்களான்னு பார்ப்போம். அட என்ன தலைவரே, நீங்கள் வேற, இந்த ஆளு சொல்கிறதெல்லாம் பச்சை புள்ள கூட நம்பாது. இங்கே வரியா, ஒழுங்க மரியாதையா ஊரார் பணத்தில் எடுத்த மொத்த பணத்தையும் நீ இங்கே வச்சாகணும். இல்லைன்னு வையி, நீ இந்த ஊரை இந்த இடத்த விட்டு நீ ஒரு நிமிஷம் நவர முடியாது.